உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு கேள்வி உங்களோட கூட உள்ளத்தில் எழும்புதா? என்னடா, நான் ஜெபிக்கிறேன், உபவாசம் போட்டு ஜெபிக்கிறேன், ஆண்டவர் பதில் தர மாட்டேங்கிறாரு. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நான் தினந்தோறும் கேட்கிறேன். முழுதும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன், ஆனால் ஆண்டவர் தர மாட்டேங்கிறாரு. ஆலயத்துக்கு போறேன், சபை மக்களோடு சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன், ஆனால் சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்குது, சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது, தடையாவே இருக்கிறது. என்ன காரணம் சொல்லி குழப்பமா இருக்கா? குழம்பி போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கான வீடியோ தான் இது. வேதம் சொல்லப்பட்டிருக்கு, எப்பொழுதும் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. 2 காரியத்தினாலதான் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஒண்ணு, பிதாவின் சித்தத்தின்படி கேட்கிட்டா ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அது நமக்கு எல்லாம் தெரியும். நீங்க கூட சொல்லலாம், நான் பிதாவின் சித்தத்தின்படி தானே கேட்கிறேன், ஆனா கிடைக்க மாட்டேங்குது. ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகளே. மத்திய 7:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. அதுவே யோவான் 15:7 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால். ஆமென். அப்ப பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொண்டது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். அது ஆண்டவர் தருவார், ஆண்டவரே செய்வார். ஒருவேளை நீங்க கேட்ட காரியம் இந்த பூமியில இல்லாதமா இருக்கலாம், நடக்க முடியாத காரியமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்காகவே செய்வார். இதெல்லாம் தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு சொல்லி. அப்போ தேவ பிள்ளைகளே, நீங்க கேட்கறது ஓகே தான், அவருடைய வார்த்தையில் நிலைச்சு நில்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுக்கும் போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பார். ஆமென். ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை நிலைச்சு நில்லுங்க, விட்டுறாதீங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கீங்க, நீங்க எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க, கர்த்தர் அதன் பிரகாரம் தருவார். ஆமென். இந்த வார்த்தை நிலைச்சு நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்வாரு, நீ கேட்டது எல்லாவற்றையும் கொடுக்க உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன். ஆமென். தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த வீடியோ போட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே, தேவன் தெய்வம் ஆசீர்வதிங்க. அவன் கேட்கிற எல்லா காரியத்திற்கும் நீ பதில் வளர இருக்கிறேன். உமக்கு சுத்தமானதை நீ செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.